திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் ரயில் தீ விபத்துக்கு உள்ளான நிலையில் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லும் 10 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை அடுத்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பார்த்தீங்கன்னா இன்று காலை எதிர்பாராத விதமாக டேங்கர் ஏற்றி வந்த ஆயில் ஏற்றி வந்த ரயிலானது விபத்து ஏற்பட்டு தீப்பிடித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதனை கட்டுப்படுத்தக்கூடிய தீயணைப்பு வீரர்கள், தமிழக போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம், ரயில்வே நிர்வாகம் சார்பாக இணைந்து அதனை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தபோதும் இந்த மார்க்கமாக குறிப்பாக சென்ட்ரல் இருந்து அரக்கோணம், திருவள்ளூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, பெங்களூர், அதே போல கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட வழித்தடங்களில் செல்லக்கூடிய விரைவு ரயிலுடைய சேவை என்பது 10 ரயில்களுடைய சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பது தான் முதற்கட்ட தகவலாக பார்க்க முடியுது. இதன் காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஏராளமான பயணிகள் தங்களுடைய அத்தியாவசிய பயணத்திற்காக திட்டமிட்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சேவை ரத்து ஆனதை அடுத்து அவர்கள் ரயில் நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு சிலர் மாற்று திட்டத்தை பயன்படுத்தி பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட மூலமாக தங்களுடைய பயணத்தை தொடரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. எனவே இந்த ரயில் தீப்பிடித்து இருந்ததன் காரணமாக அங்கு முற்றிலும் ரயில் சேவை தடை ஏற்பட்டு புறநகர் ரயில் சேவையும் விரைவு ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த நிலைமை முற்றிலும் சரி செய்த பிறகுதான் தெற்கு ரயில்வே சார்பாக அந்த வழித்தடங்கள்ல ரயிலினுடைய சேவை என்பது இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் சற்று ஆறுதலாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், புறநகர் ரயில் சேவை என்பது ஆவடி, அதே போல திருநின்றவூர், பட்டாபுரம் வரை மட்டும்தான் இயக்கப்பட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. அதுவும் சீரான இடைவெளிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு ரயில் மட்டும்தான் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே விரைவு ரயிலுடைய சேவை என்பது தொடர்ந்து இயங்கினால் மட்டுமே தங்களுடைய பயணம் என்பது முற்றிலுமாக அமையும் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்த குறிப்பாக ஆந்திரா செல்லக்கூடிய வழித்தடங்கள்ல முறையான ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருவது பார்க்க முடிகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர், சேலம், காட்பாடி, அதே போல கோயம்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய ரயில் சேவை என்பது முற்றிலும் விரைவு ரயில் சேவை என்பது தடை ஏற்பட்டிருப்பதுதான் பார்க்க முடியும். எனவே இன்று முழுவதும் இந்த ரயில் சேவை என்பது நடைபெறாது என்பதுதான் பொதுமக்களுக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ்.